வணக்கம். உங்கள் ஐயனார் கருப்பட்டி சாயலுடிக்காக எஸ்பிஎஸ். இப்போ நம்ம குழந்தைகளுக்காக கருப்பட்டி தயார் பண்ணி குட்டி குட்டி அனுப்புகிறோம். அதுக்கு சில்லு கருப்பட்டின்னு பேர் வச்சுருக்கோம். சில்லு கருப்பட்டியை பொறுத்த மட்டும் எதுவுமே போடாமல் பதினீரை காய்ச்சி அப்படியே இறக்கிட்டு வந்து நம்ம கிண்டி ஊற்ற போகும்போது கொட்டாச்சியில் ஊற்றாமல் அச்சில் ஊற்றி குட்டி குட்டியாக ரெடி பண்ணுறோம். ஒரு காலத்தில் எங்கள் அப்பா அம்மா பாட்டியா காலத்துலலாம் சில்லு கருப்பட்டி எப்படி தயார் பண்ணாங்கன்னா, துணியை விரித்து ரவுண்ட் ரவுண்டாக தயார் பண்ணாங்க. அந்த சில்லு கருப்பட்டியை பொறுத்த மட்டும் நம்ம இப்போ நிறையா குட்டி குட்டியாக ஊற்றிக்கிட்டு இருந்தோம்னா காலதாமமாகுது. நம்ம நிறைய கஸ்டமருக்கு கொடுக்க முடியலங்கிறதுக்காக சில்லு கருப்பட்டி நம்ம இப்படி அச்சில் தயார் பண்ணியிருக்கோம். எப்படி ஆச்சுன்னா, இந்த மாதிரி சதுர ஷேப்பில் ஆட்டின் ஷேப்பில் இன்சியல் போட்டு வர்ற மாதிரி தயார் பண்ணியிருக்கோம். இந்த சில்லு கருப்பட்டியை நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் அடைச்சி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப இன்றியமையாததாக இப்போ நாங்கள் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸ் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நீங்கள் விரும்பினா கூட இந்த வட்டி கொட்டானில் குட்டி கொட்டான் நாங்கள் தயார் பண்ணுறோம். அந்த குட்டி கொட்டான்லேயும் நாங்கள் உங்களுக்கு அனுப்ப தயாராக இருக்கோம். இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் தயார் பண்ண போகும்போது கொரியர்காரங்க உங்களை தப்புன்னா கூட இந்த மாதிரி சீல்டு பேக்கிங்கில் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். இந்த மாதிரி சீல்டு பேக்கிங்கில் நாங்கள் இதை லாக் பண்ண உடச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஸ்டைலாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸை நீங்கள் கலட்டி எடுக்க போகும்போது இந்த மாதிரி ஒரு லாக் வேறு வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் கூட சில்லு கருப்பட்டி இதுக்குள்ளே போட்டு நிறைய டப்பாவுக்குள்ளே இருக்கிற கருப்பட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு டப்பா உங்களுக்கு கிஃப்ட்டை அனுப்புகிறேன். நம்ம குழந்தைங்க சில்லு கருப்பட்டியை வாங்கி ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு 3 துண்டோ 4 துண்டோ கருப்பட்டியை போட்டு அனுப்பிச்சி வைங்க. இந்த மாதிரி பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். 3 துண்டு 4 துண்டு வாங்கி நீங்கள் குழந்தைக்கு இந்த பாக்ஸில் போட்டு அனுப்ப போகும்போது குழந்தைங்க நச்சுத்தன்மையான சாக்லேட்டுக்கும் வேறு இனிப்பு பொருளுக்கும் ஏமாந்து நம்ம குழந்தையோட உடம்பை கெடுத்துக்காம இப்படி உயர்தரமான ஒரு இனிப்பு பொருளை சாப்பிட்டு பிரமாதமாக குழந்தை நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளருவாங்க. அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளர்றதுக்காக தான் நான் அந்த மாதிரி பாக்ஸாகவே புரி தர்றேன். நம்ம குழந்தைங்க நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளர்ந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் நல்லது. இந்த நாட்டுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் குழந்தைங்க எதிர்காலத்தை ஜெயிக்கிற மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியோட கம்பீரமாக வளரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கருப்பட்டி தொழிலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கருப்பட்டி தொழிலை பொறுத்த மட்டும் ஒரு குழந்தைக்கு 4 துண்டோ 5 துண்டோ தினசரி சாப்பிடுதுன்னா இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அந்த ஸ்கூலில் லீவ் டைமில் அந்த ப்ரேயர்டு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு என்னத்தை சாப்பிடணும் போல் தோணும். அப்படி டைமில் இந்த பாக்ஸ் அவன் பாக்கெட்லேயோ அவங்க பேக்லேயோ இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய கண்டிப்பாக கருப்பட்டி சாப்பிட்டு வளருவாங்க. அதுபோக இனிப்பான பொருளை எப்போ வேணாலும் சாப்பிடலாம். அதுபோக நீங்கள் இந்த மாதிரி சில்லு கருப்பட்டியை குழந்தைகளுக்கு சாப்பிட்டு முடித்த உடனே அந்த உரப்பை சரி கட்டுறதுக்காண்டி ஒரு துண்டு கொடுங்க. அதுலேயும் பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும். அதுபோக நீங்களுமே குழந்தைகளுக்கு கொடுத்தது மாதிரி சாப்பிட்டு முடித்த உடனே ஒவ்வொரு துண்டை வாய்க்கில் போட்டு சாப்பிட்றதுக்கு, அல்லது ஸ்கூலுக்கு போனீங்களாலோ அல்லது வேலைக்கு போனீங்கனாலோ இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. மத்தியானம் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு டப்பாவிலேருந்து எடுத்து ஒரு துண்டை சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுங்க. இதோட சத்து அபரிதமானது. உங்களுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வரும். அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி கிடைச்சின்னா உடம்பு கம்பீரமாக இருக்கும். எதிர்காலத்தை வெல்லலாம், எதிர்கொள்ளலாம். அதுக்காகவே நாங்கள் இந்த சில்லு கருப்பட்டி தயார் பண்ணுறோம். இந்த டைப்பில் நம்ம 4-5 கருப்பட்டி தயார் பண்ணுறோங்க. 1 சில்லு கருப்பட்டி, 2 பேபி சுக்கு கருப்பட்டி, 3 அடல்ட்டு சுக்கு கருப்பட்டி, 4 ஆயுர்வேத கருப்பட்டி. இந்த மாதிரி 4 விதமாக இந்த மாதிரி டப்பாவில் அடைச்சி வரும். அதில் உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணபடியே சுக்கு தனி, பேபி சுக்கு தனி, அடல்ட்டு சுக்கு தனி, அதே மாதிரி சில்லு கருப்பட்டி தனி, அதே மாதிரி ஆயுர்வேத கருப்பட்டி தனி. இப்படி 4 வகையான கருப்பட்டி உங்களுக்கு கண்டினியூஸாக நம்ம ஐயனார் கருப்பட்டி சாயலி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு குழந்தைகளை கம்பீரமாக நோய் நொடி இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளர்த்து இன்புற்று வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வளர்க வையகம். அன்புடன் ஐயனார் கருப்பட்டி சாயல்குடி.